வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ரமோவில் ராமச்சந்திரன் சரி வாங்க எல்லாம் கோர்ட்டுக்கு கிளம்பலாம், அங்கே போகலாம் டைம் ஆகிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எல்லாத்தையும் பேசிக்கலாங்கிற மாதிரி கிளம்புறாங்க. அப்போ ஒரு டேபிளில் கால் இடிச்சிடுது ராமச்சந்திரனுக்கு. அப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து தாங்கி பிடிச்சிடுறாங்க. வள்ளி வந்து நீங்கள் உட்காருண்ணா, முதல்ல தண்ணியை குடிச்சிட்டு போங்க, போகிற நேரத்தில் என்ன இப்படி அபசகுணம் ஆன மாதிரி காலை இடிச்சிக்கிட்டியே, எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு வள்ளி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தெரியாமல் தானே இடிச்சிக்கிட்டேன், நீ முதல்ல தண்ணி கொண்டு வா அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்டோன்னா தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ காவேரி ஃபோட்டோ மேலேருந்து கீழே விழுந்து கண்ணாடி உடஞ்சி போயிடுது. இதை பார்த்த வள்ளியும் மாறனும் ஓடி போய் அந்த ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. அதில் உள்ள கண்ணாடியெல்லாம் கீழே விழுந்து செதறிடுச்சு. அங்கே வீரா மாறனுக்கு இன்னைக்கு கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது, எப்படியாவது அவனை நம்ம வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட காவேரி சமாதிக்கு வந்து போயிருக்காங்க. அவங்க சமாதியில் நின்றுட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் பிள்ளைய என்றைக்குமே நான் கைவிட்டுற மாட்டேன், அவர் மேலே எந்த தப்பும் செய்யாமலே போலீஸ் கோர்ட்டு கேஸு அப்படின்னு அலைகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் இனிமேல் அவருக்கு துணையாக இருப்பேன், நீங்கள் உயிரோடு இருந்தால் இப்போ மாறனுக்கு என்னெல்லாம் செய்வீங்களோ அதே மாதிரி நானும் அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்வேன். மாறன் எந்த தப்பும் பண்ணாமல் குடும்பத்துக்காக ஜெயில் தண்டனை ஏற்றுக்கிட்டு அவன் வந்து பட்ட கஷ்டம்லாம் போதும், இனிமேலும் அவன் கஷ்டப்படக்கூடாது. பல பேர் வந்து மாறனை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு குறியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவனை எப்படியாவது காப்பாற்றி நான் கொண்டு வருவேன். நீங்கள் என்றைக்குமே எனக்கு பக்கபலமாக இருக்கணும், அது ஒன்று தான் உங்ககிட்ட நான் வேண்டிக்கிறேன். இப்போ கோர்ட்டில் ஹியரிங் நடக்குது, நான் அங்கே தான் போகிறேன், நல்லபடியாக எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே காவேரியோட ஃபோட்டோவை வந்து மாறனு வள்ளியும் எடுத்து கண்ணாடியெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டு பார்க்குறாங்க. என்னடா மாறா இப்படி வந்து ஃபோட்டோ உடஞ்சி போச்சு, எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னோடனே மாறன் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத, காற்றுல கீழே விழுந்து உடஞ்சிருக்கோம், அதுக்கும் நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கும் சம்மந்தப்படுத்தாத, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாறன் என்ன தான் வந்து ஒரு தைரியமாக பேசினாலும் ராமச்சந்திரனுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று தப்பு நடக்க போகிற மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார்.